உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர் சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். லக்ன வீட்டில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கான பலன்கள் என்ன சார்? நீங்கள் போய் ஒரு வேலையை சொன்னீங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஏன் நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு நம்மள தான் திரும்ப வேலை வாங்குவாங்க. இந்த தன்மை இருந்தால் லக்னத்தில் அவருக்கு சூரியன் இருக்குது, அல்லது லக்னத்தோட ஏதேனும் ஒரு விதத்தில் சூரியன் தொடர்புபட்டிருக்காருன்னு அர்த்தம். இந்த தாராள குணக்காரங்க அப்படியே என்னன்னாங்க, அவங்க சிக்கனமாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. யாருக்காவது ஹெல்ப்னு வரும்போது எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த உயர் பண்புகள் அவங்க கிட்ட இருக்கும். லக்னத்தில் சந்திரன் யாருக்கெல்லாம் அமர்றாங்களோ சில நேரங்களில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் 10 முறை சொன்னாலும் எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச கதையா. உறவுகளை பற்றியே ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர் பேசுகிறாருன்னா லக்னத்தோட சந்திரன் தொடர்புபட்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம். லக்ன வீட்டில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் சார்? ஏதாவது ஒரு விஷயம் குயிக்காக முடிக்கணும்னா இவங்க கிட்ட கொடுக்கலாம். ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நான் இந்த பொருளை வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அங்கேவா பிராண்டாக இருக்கும் அப்படின்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் அது லக்னத்தோட சுக்கிரன் தொடர்புபட்டிருக்காரு. பிராண்ட் கான்ஷியஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குமா சார்? கண்டிப்பாக. எதை பண்ணாலும் நேர்த்தியாக இருக்கும். சில பெண்கள் ஆண்களை துரத்துவாங்க, அந்த ஆண்களுக்கு லக்னத்தில் சுக்கிரன் இருப்பார், இல்லை லக்ன தொடர்பில் சுக்கிரன் இருப்பார். கண்டிப்பாக அந்த மாதிரியான எதிர்பாலின ஈர்ப்பை இவங்களுக்கு கொடுத்துரும். லக்னத்தில் ஒருத்தருக்கு சனி அமர்ந்து அதை குரு பார்த்துட்டார், இல்லை குரு சேர்ந்துட்டார், இல்லை சுக்கிரன் பார்த்துட்டார், சுக்கிரன் சேர்ந்துட்டார், அவரை நம்பி நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. ராகு எப்படி அமர்ந்தாலும் சரி, சரிங்களா? அது ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இயல்பில் ராகு லக்னத்தில் அமர்வது, லக்ன டிகிரிக்கு நெருக்கமாக அமைவது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாதுங்க. ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் லக்னத்தில் 9 கிரகங்களில் எந்த கிரகம் இருக்கு, அந்த கிரகம் அமைந்திருந்தால் அதற்கான பலன் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். பொதுவாகவே எங்களுக்கு பொறுத்தவரையும் ஜாதகம்னா ராசி தான் சார், லக்னம்லாம் கிடையவே கிடையாது. ஆனால் ஜாதகத்தில் லக்னம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் முக்கியம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்போ இந்த லக்னத்தில் 9 கிரகங்களில் ஒவ்வொரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துடலாமா சார்? கண்டிப்பாக சார். முதலாவதாக இதை அவங்க ஜாதகத்தில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுங்க சார். நம்ம ஜாதகத்தை முதல்ல எடுத்து வச்சுக்கிட்டு அவங்களுடைய ராசி கட்டம்னு ஒரு கட்டம் இருக்கும். பெரும்பான்மையாக ஜாதகத்தில் 2 கட்டம் தான் இருக்கும். ஒன்று D1 D9 இருக்கும், ராசி அம்சம்னு இருக்கும். நான் சொல்கிறது ராசி கட்டத்தை பற்றி மட்டும்தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த ராசி கட்டத்தில் 12 கட்டங்கள் இருக்கும். அதில் எந்த கட்டத்தில் ஒரு கோடை போட்டு லான்னு எழுதியிருப்பாங்க, அப்படி எழுதியிருக்காங்களோ அந்த கட்டம் தான் உங்களுடைய லக்னம். அது மேஷத்தில் அந்த கோடு போட்டு லா போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் மேஷ லக்னம், சிம்மத்தில் போட்டிருக்காங்கன்னா நீங்கள் சிம்ம லக்னம்னு அர்த்தம். முதல்ல நீங்கள் என்ன லக்னம்ங்கிறத உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு கிரகத்தையும் சொல்ல போகிறோம். அந்த வீட்டில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள், அதுக்கு நம்ம என்ன பலன் சொல்கிறோமோ அது உங்களுக்கு மேட்ச் ஆகும். சார், இப்போ லக்ன வீட்டில் சூரியன் அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஜாதகருக்கான பலன்கள் என்ன சார்? இப்போ நம்ம லக்னம் அப்படிங்கிறது ஒரு ராசியில் விழுக்கமுங்க. அந்த ராசியின் தன்மையை அந்த நபர் எடுத்து குணமாக மாற்றிக்கிடுவார், சரிங்களா? இப்போ உதாரணத்திற்கு மேஷம்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆள் ஸ்பீடாக இருப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ மேஷம் ஒரு லக்னத்தில் பிறந்து அந்த லக்னத்தில் எந்த கிரகமே இல்லை அப்படின்னா அந்த மேஷ வீட்டுக்கான தன்மையை அவர் அப்படியே பிரதிபலிப்பார், சரிங்களா? ஸ்பீடாக இருக்கிறது, சட்டுன்னு கோவப்படுறது, தலைமை பண்போடு செயல்படுறது எல்லாம் அவருடைய குணமாக இருக்கும். இப்போ அங்கே போய் ஒரு கிரகம் அமருது அப்படின்னு சொன்னால் அந்த ராசியின் இயல்போடு சேர்த்து இந்த கிரகத்தின் டாமினேஷன், இந்த கிரகத்தோட குணத்தை அந்த லக்னக்காரங்களுக்கு கொடுத்துரும். இப்போ லாஜிக் இதை புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? எந்த கிரகமே இல்லாதவங்க எனக்கு எந்த கிரகமே இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்களா ஒரு கிரகத்தை யோசிக்கிட்டு இருக்காதீங்க. கிரகமே இல்லைன்னா அந்த ராசியின் தன்மை என்னவோ அதை நீங்கள் அப்படியே பிரதிபலிப்பீங்க. இப்போது சூரியன் அமர்ந்தால் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. சூரியனுக்குன்னு என்னென்னலாம் தன்மை இருக்கோ அந்த தன்மை எல்லாம் அவர் பிரதிபலிப்பார். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் போய் கண்ணாடியில் பார்த்தா சூரியன் எப்படியெல்லாம் தெரிவாரோ அப்படியெல்லாம் அந்த ஜாதகர் இருப்பார். அதுக்குன்னு ரொம்ப ரெட்டாக தெரிவார் அப்படின்னு நம்ம சொல்ல வரல. சூரியனோட முதன்மையான தன்மை தலைமை குணம். எந்த இடத்துல இருந்தாலுமே நீங்கள் லக்னத்தில் சூரியன் இருக்கிற நபர்களை பாருங்களேன், நீங்கள் போய் ஒரு வேலையை சொன்னீங்கன்னா செய்ய மாட்டாங்க. ஏன் நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு நம்மள தான் திரும்ப வேலை வாங்குவாங்க. இந்த தன்மை இருந்தால் லக்னத்தில் அவருக்கு சூரியன் இருக்குது, அல்லது லக்னத்தோட ஏதேனும் ஒரு விதத்தில் சூரியன் தொடர்புபட்டிருக்காருன்னு அர்த்தம். இந்த தாராள குணக்காரங்க அப்படியே என்னன்னாங்க, அவங்க சிக்கனமாக இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. யாருக்காவது ஹெல்ப்னு வரும்போது மகாபிரபு எங்கே இருந்தீங்க நீங்கள் இவ்வளோ நாளாக அப்படிங்கிற மாதிரி அந்த தாராள குணம் வந்துடும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், ஆனால் ரொம்ப கருணையான ஆட்கள். என்னங்க அப்படி சொல்கிறது எல்லாமே ஆப்போசிட் முரணாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ பாருங்களேன், நம்ம கிருஷ்ணரை எடுத்துக்குவோம்.
அவரை மாதிரி அந்த கத்தி கடப்பாறையெல்லாம் தூக்கி நின்ன ஒரு சுவாமியை நம்ம பார்க்கல அவதாரம் எடுத்து. ஆனால் அவர் தான் கருணாமூர்த்தியாக சின்ன வயசில் பெண்களோட கொஞ்சம் விளையாடார். ரெண்டுமே பாருங்கள் ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டான, வீரத்தின் உச்சம் ஒருபுறம், காதலின் அடிநாதம் ஒருபுறம் அப்படிங்கிற மாதிரி இந்த சூரியன் யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருக்கோ ரொம்ப தயால குணம் மிக்கவர்கள், ரொம்ப கருணையாளர்கள். சரிங்களா, பிறர் மீது எளிமையாக இறக்கப்பட்டுருவாங்க. அதே போல் இவங்களுக்கு தான் கொஞ்சம் சட்டு சட்டுன்னு கோபமும் வீரியமாக வந்துடும். அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். சரிங்களா, நம்ம எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை சார்ந்த உயர் பண்புகள் அவங்கக்கிட்ட இருக்கும். சரிங்களா, இப்போ உதாரணத்துக்கு அவர் பிச்சை எடுக்கிறார் அப்படின்னு சொன்னாலும் கூட பிச்சை எடுக்கிறதுல அவர் தான் பெஸ்ட்டாக எடுப்பார். அவர் கலெக்டராக இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் 10 கலெக்டரில் அவர் தான் பெஸ்ட்டான கலெக்டராக இருப்பார். இருக்கின்ற இடம் எதுவோ அதில் தி பெஸ்ட், அதில் நான் தான் தனிக்காட்டு ராஜா மாதிரி அவங்கங்க இருக்கிற இடத்துல அவங்க முதன்மையானவர்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆட்கள். சரிங்களா, இவங்க கிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லவர்கள் கெட்டவர்கள் அப்படின்னு பார்க்காம யார் கண்கலங்கினாலும் அந்த இறக்கப்பட்டு மனசு இறங்கிடுவாங்க. அந்த ஒரு தன்மை இவங்ககிட்ட இருக்கும். இதை வந்து சில பேர் பயன்படுத்திக்கவும் செய்வாங்க. இந்த குடும்பத்தில் பாருங்களேன், ஆண்களை அடக்க முடியலன்னா பெண்களின் இறுதி ஆயுதம் கண்ணீர் அப்படிங்கிற மாதிரி ஒரு உயர் மட்டத்தில் இருக்காங்க. இவங்களை வந்து நம்ம எதுவுமே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னா சென்டிமெண்ட்டாக பேசினா இறங்கிடுவாங்க. அப்போது லக்னத்தில் யாருக்கெல்லாம் சூரியன் இருக்காங்களோ அவங்க சென்டிமெண்ட்டில் கொஞ்சம் கீழே விழாமல் இருந்தீங்க. இந்த சென்டிமெண்ட்டுங்கிறத விட இந்த பச்சாதாபத்தில் கீழே விழுந்துருவாங்க. அந்த கருணையில், ஐயோ பாவம் இப்படிப்பட்டவரை போய் நம்ம தண்டிச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் உண்மையிலேயே அதுக்கான கேப்பபிளான ஆளாக அவங்க இருக்க மாட்டாங்க. ஏமாத்து வேலையாக இவங்க பண்ணிடுவாங்க. அப்போ இந்த தயால குணத்தை பலர் வந்து தவறாக பயன்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இவங்களுடைய ஆளுமை திறன், கோபம், நேர்மை, அதே போல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்னென்னா பாரபட்சம் பார்க்க மாட்டாங்க. மேக்ஸிமம் லக்னத்தில் யாருக்கெல்லாம் சூரியன் இருக்கும், ஏன்னா சூரியனுக்கு பாரபட்சங்கிற தன்மையே கிடையாது, எல்லாருக்கும் பொதுவானவர் அப்படிங்கிற மாதிரி. அவ பாருங்க, பொதுவான விஷயங்கள், ஒரு தலைமை பொறுப்பு, இதுக்கான குணம் இந்த பாரபட்சம் பார்க்காம இருக்கிறது. சரிங்களா, அப்போது இவங்ககிட்ட அந்த பாரபட்சம் இல்லாத ஒரு தன்மை எப்போவுமே மேலோங்கி இருக்கும். சரிங்களா, இவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு மைனஸ், அந்த சென்டிமெண்டலாக வீக் ஆயிடுவாங்க. அதை ஒன்றை மட்டும் இவங்க சரிப்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையுமே 100% அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். சரி, இப்போ வந்து லக்ன வீட்டில் சந்திரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதற்கான பலன்கள் எப்படி இருக்கு? இந்த சந்திரன் வந்து இப்போ நம்ம சந்திரன் பொதுவாக பேசிடுவோம். சார் எனக்கு தேய்பிரை சந்திரனாக இருக்குது, எனக்கு வளர்பிறை சந்திரனாக இருக்குது, என் வீட்டில் அமாவாசை சந்திரனே உட்காந்துருச்சு சார். எந்த சந்திரனாக வேணாலும் இருக்கட்டும், சந்திரன் தான். சரிங்களா, அதில் மாற்று கருத்தே கிடையாது. சந்திரன் ஒரு லக்னத்தில் இருக்காருன்னு வச்சுங்களேன், மேக்ஸிமம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதையே செயல்படுத்துறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க. லக்னத்தில் சந்திரன் யாருக்கெல்லாம் அமர்றாங்களோ சில நேரங்களில் அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் 10 முறை சொன்னாலும் எரும மாட்டு மேலே மழை பெஞ்ச கதையாக எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையுமே ஈடுபட மாட்டாங்க. சரிங்களா, சைலன்ஸ் இன் நேச்சர் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அதே போல் இவங்களுக்கு சந்திரன் எப்பெல்லாம் லக்ன தொடர்பை பெறுறாரோ, ஒன்று உணவின் மீதோ அல்லது இந்த ரொம்ப அமைதியாக ரெஸ்ட் எடுக்கிறது மீதோ, அந்த ஓய்வு அல்லது உணவு, இந்த ரெண்டுத்தில் ஏதேனும் ஒன்றின் மீது கொஞ்சம் கூடுதல் நாட்டம் இருக்கும். சரிங்களா, இவங்களுடைய மிகப்பெரிய வீக்னஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க வெளியிடங்களுக்கு அடிமை கிடையாது. அதாவது சூரியன் லக்னத்தில் இருந்தால் வெளியிடங்கள் எல்லாவற்றிலும் பாரபட்சம் இல்லாமல் எல்லார் மீதும் கருணை. இவங்க வந்து கொஞ்சம் அந்த கருணை எல்லாமே அப்படியே இருக்கும், அது கொஞ்சம் மினிமைஸ்டாக குடும்பத்துக்குள்ளே இருக்கும். யாருக்கெல்லாம் லக்னத்தில் சந்திரன் இருக்கோ குடும்ப அடிமைகள், ஏன் குடும்பம், ஏன் பிள்ளைங்க, ஏன் உறவுகள், இந்த உறவுகளை பற்றியே ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர் பேசுகிறாருன்னா லக்னத்தோட சந்திரன் தொடர்புபட்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம். எங்கள் மாமா இருக்கார்ல, எங்கள் மாமா, எங்கள் அத்தை இருக்காங்கள, எங்கள் அண்ணி இருக்காங்களா அப்படின்னு பேசினாலே சந்திரன் லக்னத்தோட தொடர்பு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம். அதே போல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தன்னோடு இருக்கவங்கள தாழ்ந்தாச்சும் உயர்த்தி நிறுத்திடுவாங்க. அதாவது தான் தாழ்ந்தாலும் தன் கூட இருக்கவங்கள உயர்த்தி நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு தாராள குணம் இவங்ககிட்ட மேலோங்கி இருக்கும். ஆனால் இவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நெகட்டிவ் எங்கே வெளிப்படும் அப்படின்னா இந்த கணவன் மனைவி உறவில் தான். யாருக்கெல்லாம் லக்னத்தில் சந்திரன் இருக்கோ அல்லது லக்னத்தை சந்திரன் பார்க்குறாங்களோ இந்த சலன புத்தி கொஞ்சம் அப்பப்போ வந்துடும். ஒருவேளை கணவர் இப்படி பண்ணிடுவாரோ, ஒருவேளை மனைவி இப்படி பண்ணிடுவானோ, அந்த டவுட் படுறது, அந்த டவுட்னால தான் குடும்பத்தில் கொஞ்சம் சிரமம் வந்துடும். சரிங்களா, உண்மையிலேயே அவர் அப்படி இருந்திருக்க கூட மாட்டார்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு சும்மா எதாச்சியாக ஒரு ஃபோன் கால் வந்திருக்கலாம், அதில் பிரியான்னு ஒரு பொண்ணு பேசியிருக்கலாம், அந்த பிரியா வேறு பிரியாவாக கூட இருக்கலாம், தெரியாது, ராங் கால்னு வச்சுருக்கலாம். யார் அந்த பிரியா கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த லக்னத்திலேயோ அல்லது லக்னத்தை சந்திரன் பார்க்குற அமைப்புலேயோ ஒருத்தவங்க இருக்காங்கன்னா டக்குன்னு அந்த உணர்வுகள் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. அப்பயே போய் கேட்டிருந்தா கூட அந்த பிரியா எந்த பிரியான்னு எனக்கு தெரியாது, இட் இஸ் ராங் கால்னு அவர் சொல்லி முடிச்சுட்டு இருப்பார். ஆனால் அந்த பிரியா எந்த பிரியாவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிஞர்கள்லாம் ஒன்றை சிந்திச்சு அப்படியே மலையை கயிறாக்கி திரிக்கிற மாதிரி இவங்க ஒரு வாரம் சிந்திச்சுட்டு அப்படியே அதை தாங்க முடியலன்னு 8வது நாள் தான் போய் கேட்பாங்க. கேட்கும்போது எப்படி கேட்டுருவாங்க, யார் அந்த பொண்ணு பிரியா, எனக்கு அப்பயே எங்கள் ஃப்ரெண்டு சொன்னா,
இல்லடி உங்கள் வீட்டுக்காரர் ஒரு மாதிரி, நான் அப்போ நம்பவே இல்லை அப்படின்னு அந்த சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. அப்போது இவங்க என்னென்னா இந்த சந்தேக உணர்வை குறைச்சிக்கிட்டாங்கன்னா சூப்பர், லைஃப்பில் எந்த விதமான பின்னடைவும் அடைய மாட்டாங்க. சரி, இப்போ வந்து லக்ன வீட்டில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான பலன்கள் எப்படி இருக்கும் சார்? ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸை பார்க்கணும் அப்படின்னா கடுமையான வேகம் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயம் குயிக்காக முடிக்கணும்னா இவங்ககிட்ட கொடுக்கலாம். எடுத்தோம் முடித்தோம் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, இதை பண்ணிடுறா, வச்சாச்சு, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்துடும், எடுத்து வச்சாச்சு, வேறு என்ன வேணும், எடுத்துகிட்டு வாடா, அதெல்லாம் எடுத்து பேக்கில் வச்சாச்சு, நீங்கள் எங்கே வரணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு கமெண்ட் கொடுக்க அவன் செஞ்சுக்கிட்டே இருந்துருவான். சரிங்களா? செவ்வாய் வந்து கமெண்ட் பண்ண மாட்டார், ஆனால் எந்த கமெண்ட் பண்ணாலும் டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிறது தளபதி அவர். சரிங்களா? கிங் போடுற ஆர்டரை எடுத்து செய்யக்கூடிய ஒரு இடத்துல சூரியன் கொடுக்குற கமெண்டை இவர் அழகாக எடுத்து செயல்படுத்துவார். செயல் தலைவர்னு வச்சுக்கிடலாம் நீங்கள். சரிங்களா? ஒரு விஷயத்தை வேகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது இவங்களுடைய இயல்பு. லக்னத்திலேயே செவ்வாய் இருக்கார் அப்படின்னு வச்சுங்களேன், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. அவர் தானே எங்கள் ஊரில் பெரிய தலைக்கட்டு, கொஞ்சம் பார்த்து பேசு, இருக்கட்டும், நான் ஏன் பயப்படணும் அப்படின்னாருன்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி, அவங்க கொஞ்சம் பெரியவங்க மரியாதை கொடுங்க, அவரை முதல்ல மரியாதை கொடுக்க சொல்லு. அதாவது இந்த வீம்புக்குன்னே பேசுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் லக்னத்தில் செவ்வாய் இருக்கிற ஒரு நபர்கள். இது நம்ம தைரியம்னு எடுத்துக்கலாம், வேகம்னு எடுத்துக்கலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அதே போல் இவங்ககிட்ட இருக்கிற அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. அப்புறம் வந்த உடனே 2 அடி அடிச்சுட்டு என்ன பிரச்சனை அப்புறம் தான் கேட்குறது. சரிங்களா? அந்த மாதிரியான கொஞ்சம் கோவத்தன்மை மேலோங்கிடும். அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு ரொம்ப நன்மையாக இருக்கும். இந்த லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறவங்கள நம்ம எளிமையாக சாய்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய திறமைகளை நம்ம புகழணும். உதாரணத்துக்கு லக்னத்தில் ஒருத்தருக்கு செவ்வாய் இருக்குது, அவர்கிட்ட போயிட்டு இதை வந்து பண்ணி கொடுறேன்னா பண்ணி கொடுக்க மாட்டார். அண்ணே நான் விசாரிச்சேண்ணே, உங்களை மாதிரி இதை பண்ணுறதுக்கு யாருமே இல்லையாண்ணா இங்கே, ஆமாம்பா என்ன பண்ணணும் அப்படின்னு அவரே கேட்டுருவார். சரிங்களா? அந்த புகழ்ச்சி விரும்பிகள் லக்னத்தில் யாருக்கெல்லாம் செவ்வாய் இருக்காங்களோ அந்த புகழ்ச்சிக்கு அடிமையாகி முகஸ்துதி பாடுறவங்களுக்கு அடிமையாயிருவாங்க. அது மட்டும் பண்ணாமல் இருந்தாங்கன்னா ஓகே. அதே போல் அந்த கோவத்தை டக்குன்னு வெளிப்படுத்தாமல் இருந்தாங்கன்னா ஓகே. நல்ல நிர்வாகிகள், ஒரு விஷயத்தை ஸ்பீடாக எடுத்து முடிக்கக்கூடியவங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு பிரச்சனை வந்தாலும் அந்த மனோதிடத்தோடு கடைசி வரைக்கும் நின்று போராடக்கூடிய அந்த போராட்ட குணம் இவங்ககிட்ட எப்போவுமே, அந்த பின்வாங்காத தன்மை இவங்ககிட்ட எப்போவுமே மேலோங்கி இருக்கும். சரிங்களா? அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்க. இப்போ லக்ன வீட்டில் புதன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கான அந்த அமைப்பும் பலன்களும் எப்படி இருக்கும் சார்? ஆகச்சிறந்த புத்திசாலிகள். புதன் லக்னத்தில் இருக்காங்க அப்படின்னாலே எடுத்த எடுப்புலேயே பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக லக்னத்துலேயோ ராசிலேயோ, லக்னத்துக்கு தான் இப்போ நம்ம பிரதானமாக பேசிக்கிட்டு இருக்கோம். லக்ன டிகிரிக்கு நெருக்கமாக புதன் இருக்காருன்னு வச்சிங்களேன், அப்புறம் தம்பி என்ன படிக்கிறீங்க, யோ என் பையனே 12வது படிச்சுக்கிட்டு இருக்கான், என்னது பையன் 12வது படிக்கிறாரா அப்படின்னு கேட்போம். நீங்கள் அந்த மாதிரியான அமைப்புகளில் வயசே தெரியாதுன்னு வச்சுங்களேன். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே கலகலன்னே இருப்பாங்க. சிரிச்ச முகம், அவங்களுக்குள்ள கஷ்டத்திலே இருந்தாலும் கூட சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அதை சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல, சிரிச்ச முகமாக இருப்பாங்க. அப்பியரன்ஸ் வைஸ் அழகாக இருப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, துருதுருன்னு இருப்பாங்க ஆளுங்க. சுட்டித்தனமாக நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. 50 வயசு 60 வயசு வயதான நபராக இருப்பார். ஆனால் அந்த வயசுக்கேற்ற மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. சின்ன பிள்ளைகளோட பேசிக்கிட்டு இருப்பார், சின்ன பசங்களோட விளையாடிக்கிட்டு இருப்பார், காலத்தை சின்ன பசங்களோட கழிப்பார். இதெல்லாம் வந்து அந்த சிறுபிள்ளைத்தனமான ஒரு குறும்புத்தனம் எல்லாம் இவங்ககிட்ட மேலோங்கி இருக்கும். சரிங்களா? அதே போல் யாருக்கெல்லாம் லக்னத்தில் புதன் இருக்கோ, ஒன்று அதிகமாக படிப்பாங்க, இல்லை அதிகமாக பேசுவாங்க. சரிங்களா? படிக்காமல் கூட பேசலான்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி அந்த மாதிரி ஒன்று அதிகமாக படிப்பாங்க, இல்லை அதிகமாக பேசுவாங்க. அந்த பேச்சுலையும் படிக்கிறதுலையும் ஒரு நாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு யாருக்கெல்லாம் இந்த லக்னத்தில் புதன் இருக்கோ, தன்மையில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, நமக்கு எதுக்கு தம்பி வம்பு, இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடும். அந்த மாதிரியான ஆட்கள் இவங்க தான். அண்ணா அப்படின்னு இப்படின்னு எல்லாம் பேசிட்டு அந்த பிரச்சனை வந்ததுன்னா சரி நீங்கள் பேசி முடிச்சு வைங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பி வந்துடுவோம் அப்படிங்க. சரிங்களா? அந்த மாதிரி அந்த பின்வாங்கக்கூடிய தன்மை, பிரச்சனைகளை எதிர்த்து போராடக்கூடிய தன்மை இவங்ககிட்ட குறைவு. வெளிப்படையாக சொல்லணும்னா கொஞ்சம் பயந்த சுபாவம் இவங்களுக்கு எப்போவுமே மேலோங்கி இருக்கும். இவங்களுடைய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிறர் என்ன சூழ்நிலையில் இருக்காங்கன்னே தெரியாமல் கலகலன்னு பேசுகிறேன், இல்லை அவங்கள கலாய்ச்சி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிறரோட மனசை சமயத்தில் புண்படுத்திடுவாங்க. சரிங்களா? அப்போது நீங்கள் காமெடி பண்ணுறது ரைட்டு, பிறரின் சூழ்நிலையை அறிஞ்சு பேசணும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிட்டாங்கன்னா லக்னத்தில் புதன் இருக்கிறவங்க லைஃப்பில் ஜெயிச்சிருவாங்க. சரி, இப்போ லக்ன வீட்டில் வந்து குரு பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகக்காரங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அப்பியரன்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எடுத்த உடனே கொஞ்சம் ஆள் புஷ்டியாக இருக்காங்க, அல்லது ஆள் குண்டா இல்லைனாலும் அந்த முகத்தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொஞ்சம் பல்ஜாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து குருவின் ஆளுமையில் இருக்காங்க, அல்லது லக்ன தொடர்பில் குரு இருக்கார் அப்படிங்கிறது அர்த்தம்ங்க. இயல்பில் ரொம்ப நிதானமான ஆட்கள், பேசுறது கூட என்னங்கண்ணா பேசுகிறீங்க அப்படின்னு நம்ம கிட்ட போய் கேட்டால் தான் உண்டு. அந்த மாதிரி ஒரு அமைதியான தோற்றம், எதையுமே 4 பேரை கைட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. இன்னும் சொல்லப்போனால் மேக்ஸிமம் யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க. இந்த லக்னத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்காங்களோ அவங்க வந்து
நானும் உன் பேச்சுக்கு வரல, நீங்களே என் பேச்சுக்கு வராதீங்க. அங்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா, சரி நான் வேணா இந்த ரூட்டில் போய்க்கிறேன், நம்ம பக்கம் யாரும் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சாஃப்ட் கார்னர்லேயே எப்போவுமே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் லக்னத்தில் குரு தொடர்பு கொண்டவங்க தான். இந்த லக்னத்தில் யாருக்கெல்லாம் குரு இருக்காரோ அவங்க பிறந்த மதம், அவங்க பிறந்த ஆச்சாரம், அவங்களுடைய குல வழக்கம்னு நம்மளுடைய முன்னோர்கள் அந்த பாரம்பரியம் அதை கட்டி காக்கக்கூடிய தூண்களே இவங்க தான். சரிங்களா? எங்கள் அப்பா வந்து முருகனுடைய பக்தர் அப்படின்னு ஒரு முருகர் கோயிலே கட்டுருவார். சரிங்களா? எங்கள் அப்பா வந்து சிவன் மீது அப்படி பாடுறாருன்னா திருவாசகத்தை இவர் ஒரே எழுதிடுவார். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு லக்னத்தில் குரு இருக்கிறவங்களாம். இவங்களுடைய ஒரு மைனஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூடவே ஒருத்தர் இருப்பார், அவர் நம்மளை சில நேரங்களில் டாமினேட் பண்ணலாம், சில நேரங்களில் நமக்கு அசௌகரியமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இப்படி இருக்கீங்கிறத அவங்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. நான் அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கிற விடுங்க, நான் பரவாயில்ல விட்டு கொடுத்து போய்க்கிறேன் விடுங்க அப்படின்னு தங்களை தாங்களே தாழ்த்தி இவங்களால பிறருக்கு தொந்தரவு வராது. யார் தொந்தரவு கொடுத்தாலும் நீங்கள் எங்களுக்கு தொந்தரவு கொடுக்குறீங்க அப்படிங்கிறதே இவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. அந்த அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே அவங்களுக்குள்ளவே போட்டு அழுத்திக்கிட்டு அப்படியே கொண்டு போயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு நபர்கள்லாம் இவங்க தான். வெல் எஜுகேட்டட், படிக்கிறாங்க படிக்கல அதெல்லாம் ரெண்டாவது விஷயம். ஒருவருக்கு வழிகாட்டக்கூடிய அளவுக்கு அறிவாற்றல் மிகுந்திருக்கும். அந்த மாதிரியான ஒரு நபர்கள்லாம் இந்த லக்னத்தில் குரு இருக்கவங்க தான். மேக்ஸிமம் இந்த லக்னத்தில் குரு இருக்கவங்க மட்டும் இந்த கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகள் அதிகமாக எடுக்காமல் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப நல்லதும் கூட. சரிங்களா? இவங்களுடைய அமைதியையே பிறர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்க. இதுவும் ஒரு மைனஸ். தப்புங்கிறத தப்புன்னு சொல்கிறதுல தப்பு கிடையாது, அதை இவங்க சரியாக பண்ணணும், இவங்க தப்பு பண்ணக்கூடாது அந்த விஷயத்தில். இப்போ லக்ன வீட்டில் வந்து சுக்கிரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதற்கான பலன்கள் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? லக்னத்தில் சுக்கிரன் அப்படின்னு பார்த்தோம்னாங்க, ஆள் கருப்பாக இருப்பார், சிகப்பாக இருப்பார், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. பார்த்தா அட்ராக்டிவாக இருப்பார். கருப்பாக இருந்தாலும் கலையாதனப்பாக இருக்கார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு நபர்லாம் இவங்க தான். சரிங்களா? நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, நான் இந்த பொருளை வாங்கிக்கிறேன்னு சொன்னால் அங்கேவா பிராண்டாக இருக்கும் அப்படின்னு கூப்பிட்றாரு அப்படின்னு சொன்னால் அது லக்னத்தோட சுக்கிரன் தொடர்புபட்டிருக்காரு. பிராண்ட் கான்ஷியஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குமா சார்? கண்டிப்பாக. எதை பண்ணாலும் நேர்த்தியாக இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், ஓப்பனாக சொன்னால் என் சாய்ஸில் தான் நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியான எல்லா விஷயமும் லக்னத்தோடு சுக்கிரன் தொடர்பு கொள்கிற ஒரு நிலையில் மட்டும்தான் வரும். நீங்கள் குடும்பமே உட்காந்துட்டு கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு அழலாம்ல, என்ன நம்மளை இப்படி பட்டினி போடுறாங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க அப்படின்னா லக்னத்தில் சுக்கிரன் தொடர்பு கொண்டு இருக்காருன்னு அர்த்தம். சங்கம் முக்கியமாக சாப்பாடு முக்கியமானா சாப்பாடு தான் முக்கியம் அப்படிங்கிறவங்க லக்னத்தில் சுக்கிரன். இதில் வந்து நம்ம அந்த லக்னத்தில் சந்திரன் இருக்கவங்களையும் சேர்த்துக்கலாம். இந்த 2 கேட்டகரியுமே வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. சரிங்களா? அதே போல் ஆடை நேர்த்தி அணிகிறது, அலங்கார பிரியர்கள். ஒரு பெண் லக்னத்தில் சுக்கிரன் அமர்ந்து பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள கட்டிக்கிறவருடைய ஒரு பாத வருமானத்தின் ஒரு குறிப்பிட்ட பகுதி மேக்கப்புக்கே போயிருன்னு வச்சுங்களேன். நாளைக்கு நீங்கள் கல்யாணத்துக்கு போகணும்னா இன்றைக்கி நைட்லேருந்து நீங்கள் ரெடியாக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. அதே போல் நல்ல ரசனை மிக்கவர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் இப்போ ஒரு கப்பை கொடுத்துட்டு இது என்னென்னு வீட்டுக்காரர்கிட்ட கேட்டினா கப்பு உனக்கு வேலை இல்லையா வச்சுட்டு வாடியா அப்படின்றவார். ஆனால் இவங்களை கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், இந்த கப்பு பாருங்கள் எவ்வளோ மடிப்பாக இருக்குது, இதில் இந்த டிராயிங் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. ஆனால் இப்படிலாமா இருக்காது அப்படின்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் வர்ணிக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய ஒரு இயல்பு இவங்களுக்கு இருக்கும். ஒரு ஆணுக்கு லக்னத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னு சொன்னால் இயல்புலேயே பெண்களுக்கு அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வந்துடும். சரிங்களா? அவர் பேசுகிறாரு பேசலை அமைதியாக இருக்கு என்னவோ பண்ணிட்டு போகிறாருங்க. சிலர்லாம் பார்த்துருப்பீங்க, ஆண்கள் பெண்களை பின்பற்றி போய் பார்த்துருப்பீங்க. சில பெண்கள் ரேராக பர்சன்டேஜ் வைஸ் கம்மியாக தான் இருப்பாங்க, இருந்தாலும் சில பெண்கள் ஆண்களை துரத்துவாங்க. அந்த ஆண்களுக்கு லக்னத்தில் சுக்கிரன் இருப்பார், இல்லை லக்ன தொடர்பில் சுக்கிரன் இருப்பார். கண்டிப்பாக அந்த மாதிரியான எதிர்பாலின ஈர்ப்பை இவங்களுக்கு கொடுத்துரும். மேக்ஸிமம் இவங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. சரிங்களா? அந்த ஒரு அந்த சேஃப்டி ஜோன்லேயே நம்ம இருந்துடணும் அப்படின்னு யோசித்து லைஃப்பில் நிறைய விஷயங்களில் கால் வைக்காமே விட்டுருவாங்க. அது இவங்களுடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம் எளிமையாக வாழ்ந்துக்கிடணும். அப்படி எளிமையாக வாழ்கிறது என்னென்ன நம்மளை போய் எளிமையாக இருக்குது சொல்கிறீங்க அப்படிங்கிற ஆட்கள்லாம் இவங்க தான். அந்த ஒரு 2 தன்மையை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பு. சார், இப்போ வந்து லக்ன வீட்டில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? என்ன மாதிரியான பலன்கள் அவங்களுக்கு கிடைக்கும்? இயல்பில் சனி இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சனி வந்து சுப சனியாக இருந்தால், அது என்ன சுப சனின்னா சுக்கிரனோடோ குருவோடோ தொடர்பு விட்டுருக்காருன்னா ஆகச்சிறந்த உழைப்பாளிகள், ஆகச்சிறந்த விசுவாசிகள். லக்னத்தில் ஒருத்தருக்கு சனி அமர்ந்து அதை குரு பார்த்துட்டார், இல்லை குரு சேர்ந்துட்டார், இல்லை சுக்கிரன் பார்த்துட்டார், சுக்கிரன் சேர்ந்துட்டார்னா அவரை நம்பி நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். இப்போ அவர் உங்களுக்கு கீழே வேலை செய்கிறாருன்னு வச்சுங்களேன், 1 கோடி ரூபா பணத்தை வச்சுக்கிடா, நான் போயிட்டு அடுத்த மாதம் திரும்பி வரேன், யார்கிட்ட கொடுக்குறதுன்னு தெரியல, அர்ஜென்ட் இப்போ நான் பேங்க்லேயும் போய் போட முடியாது, ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு இல்லை ஃப்ளைட்டுக்கு டைம் ஆகி வச்சுக்கிறான்னா அந்த 1 கோடி ரூபாயும் வச்சுக்கிட்டு இருந்து நீங்கள் வந்த மறுநாள் காலையில் கொண்டு வந்து கொடுத்துருவார். அந்த மாதிரியான ஆகச்சிறந்த விசுவாசிகள். லக்னத்தில் சனி சுப சனி அமரணும், அது வெரி இம்பார்ட்டன்ட்.
கடுமையான உழைப்பாளிகள். நீங்கள் என்ன வேலையை கொடுத்தாலும் பணத்தை பொருட்படுத்தாமல் 2 பேர் செய்கிற வேலையை அவர் ஒரே ஆள் செஞ்சு முடிச்சிருவார். அந்த மாதிரியான ஒரு ஆட்கள். அதே போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல லக்னத்தில் யாருக்கெல்லாம் சனி தொடர்பு இருக்கோ இந்த பாரம்பரிய விஷயங்களில் குரு மாதிரியே இவங்களுக்கும் அதிக ஈடுபாடு இருக்கும். சரிங்களா? இந்த பழமைவாதிகளாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்லான்னு கூப்பிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நான் இங்கே பாரம்பரியமாக வீட்டு சமையல் ஒன்று இருக்குது, அங்கே போய் சாப்பிடுவோண்ணே அப்படின்னு சொல்கிறாருன்னா லக்னத்தில் இவங்களுக்கு சனி பகவான் தொடர்பு கொண்டு இருக்கார் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் வாங்கினே நம்ம ஏரியா வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், இந்த இடத்துலலாம் நீங்கள் படுத்து தூங்கலாம், இங்கெல்லாம் நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா ஆடம்பரமாக இருக்கும், எனக்கு சின்னதாக ஒரு பாயத்தலகாணி கொடுங்கண்ணே, நான் மரத்தடியில் படுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த எளிமை விரும்பிகள் இந்த சுப சனி லக்னத்தில் இருக்கவங்க. சரிங்களா? அதே போல் இந்த சுப சனி யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருக்கோ அவங்களுக்கு எளிமையாக மக்களின் ஆதரவு கிடச்சிரும். சரிங்களா? ஒரு சுயஜாதகத்தில் லக்ன தொடர்பில் சனி இருந்தாலோ அல்லது சனி சுபவலு பெற்று வலுத்துட்டாலோ மக்களின் கான்டெக்ட்ஸ் அல்லது அந்த மக்களுக்கு வந்து இவர் ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருப்பார். நல்ல பதவிகளில் போகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 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 அமைப்புக்குள்ளே இருக்காருன்னா அந்த அமைப்புகளில் பல பேர் இவரை சப்போர்ட் பண்ணாங்கன்னா சனி வலுத்திருப்பார், இல்லை லக்ன தொடர்பில் சுப சனியாக இருப்பார். இது ஒரு அமைப்பு. இப்போ இதே சனி தனித்து எந்த சுபவலு பெறாமலோ அல்லது ராகுவோடு சேர்ந்தோ செவ்வாயோடு சேர்ந்தோ பாவத்துவமாகி லக்ன தொடர்பை பெறாருன்னு வச்சுங்களேன், 1 நம்பர் திருட்டு பசங்க. சரிங்களா? அதாவது முதலாளி எப்போ அசைவார்னு பார்த்து ஓடி போயிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள் இவங்க தான். இந்த உள்ளாழக்காரங்கன்னு நீங்கள் சொல்வீங்க, உள்ளுக்குள்ளவே வஞ்சம் வச்சுக்கிட்டு இருந்து பார்த்துக்கணும் பின்னாடி. அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு விஷயத்தை கூட கறக்கவே முடியாது. பாருங்கள், சனி ஒரே நபர், அவர் சுபவலு பெறுகின்ற பொழுது நம்பிக்கையின் உச்சமாக இருக்கிற அவர் ராகுவோடு தொடர்பு பெற்று லக்னத்தில் அமரும்போது துரோகத்தின் உச்சமாக மாறிடுவார். அதே குருவின் தொடர்பை பெற்று லக்னத்தில் அமர்ற சனி சட்டப்படி தான் நான் எல்லாத்தையும் செய்வோம், நேர்மையாக இருப்பார். ராகுவின் தொடர்பை பெற்றவர் மாப்பிள்ள நமக்கு அவர் தான் எதிரி, அவரை முடிச்சிட்டோம்னா நம்ம தொழில் சரியாக போயிடும், எப்போ தூக்குறது பார்த்துங்க அப்படின்னு அந்த அண்டர் கிரவுண்ட் வேலை எல்லாமே இவங்க தான் பண்ணுவாங்க. நீங்கள் அண்டர் கிரவுண்ட் வேலை செய்கிற பலர், சட்டத்திற்கு புறம்பாக வேலை செய்கிற பலருடைய ஜாதகத்தில் சனி ராகு காம்பினேஷன் பலமாக இருக்கும். ஒருவேளை அது லக்னத்துக்கோ இல்லை 8ஆம் இடத்துக்கோ 6ஆம் இடத்துக்கோ இருக்குன்னா பெரிய பெரிய க்ரைம்லாம் அசால்ட்டாக பண்ணிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஆட்களுக்கு இந்த சனி ராகு தொடர்பு இருந்து அந்த பாவத்துவ சனி லக்னத்தை தொடர்பு கொள்ளுவாங்க. ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்கன்னா உண்மையாக இருக்க மாட்டாங்க, அந்த நிறுவனம் முடிகிற வரைக்கும் அங்கே இருந்து முடிச்சிருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்கள்லாம் இவங்க தான். இந்த அசுப சனி இருக்கும்போது கடுமையான பிடிவாதம். சரிங்களா? சனி இயல்பில் அமர்ந்தால் சுப சனியாக இருந்தால் நல்ல விஷயத்துக்கு பிடிவாதம், அசுப சனியாக இருக்காங்கன்னா கெட்ட விஷயத்தை பிடிவாதமாக பண்ணுவாங்க. ஆக பிடிவாதம்ங்கிறது இவருடைய இயல்பு. ராகுவோடு சேரும்போதோ செவ்வாயோடு சேரும்போதோ அந்த நயவஞ்சகத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த நம்ப வச்சு ஏமாத்துறது இதெல்லாம் இந்த சனியினுடைய இயல்பு தான். சரிங்களா? சார், இப்போ வந்து லக்ன வீட்டில் ராகு இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும்? ராகு எப்படி அமர்ந்தாலும் சரி. சரிங்களா? அது ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும் இருக்குது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இயல்பில் ராகு லக்னத்தில் அமர்வது, லக்ன டிகிரிக்கு நெருக்கமாக அமைவது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாதுங்க. அது என்னென்னா, நான், என்னை சுற்றி இருப்பவர்கள், என்னுடையது அப்படின்னு எல்லாவற்றிலும் அந்த சுயநல எண்ணம் கொஞ்சம் மேலோங்கிரும். சரிங்களா? அதே போல் ராகு லக்னத்தில் யாருக்கெல்லாம் அமர்றாங்களோ அந்த ப்ராடர் திங்கிங், எதை பண்ணாலுமே சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. கிராமத்தில் உட்காந்துக்கிட்டு சிட்டியில் பாதி லெவலில் எப்படி விலைக்கு வாங்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். சரிங்களா? கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னேறதுண்ணே அதெல்லாம் நீங்கள் பார்த்துங்க, நமக்கு வேறு ரூட் இருக்குண்ணே, நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த எல்லாத்துலேயும் ஷார்ட்கட். அப்படி ஷார்ட்கட்டை எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்க தான். இப்போ பேசுவாங்க, அப்புறம் வாங்கண்ணே எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, உங்களை பற்றி தான் இப்போ பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளை தான் கீழே கிழிச்சிருப்பார். சரிங்களா? அந்த மாதிரி அந்த நேரத்திற்கு தகுந்தாற் போல் சாதுரியமாக காரியத்தை சாதிக்கிற ஒரு பக்குவம் லக்னத்தில் ராகு இருக்கிறவங்களுக்கு இருக்கும். மேக்ஸிமம் என்னென்னாங்க, இவங்களை வந்து ஒரு நேர்மையான ஆட்கள்னு நம்ம சொல்ல முடியாது. அதுவும் அந்த ராகுவோட சனியோ ராகுவோடு செவ்வாயோ சேருகிற பட்சத்தில் அந்த அஃபென்ஸோட தன்மை ரொம்ப அதிகரிச்சிடும். சரிங்களா? இப்போ நம்ம சனி ராகு காம்பினேஷன் சொன்னோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த பலன்கள் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே பொருத்திக்கிடலாம். லக்னத்தில் அவயோக சனி, அவயோக ராகு, சனியின் தொடர்பை பெற்ற செவ்வாயின் தொடர்பை பெற்ற ராகு அமர்றதுங்கிறது சரி கிடையாது. அதே போல் இந்த சனி ராகு காம்பினேஷனில் செவ்வாய் ராகு காம்பினேஷனில் ராகு லக்னத்தில் அமர்ந்தால் அடிக்கடி ஹெல்த் இஷ்யூ ஏற்படும், நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாக அஃபெக்ட் ஆயிடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான நீங்கள் என்ன நெகட்டிவ் இருக்கோ அது எல்லாத்தையுமே இங்கே பொருத்திக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்புடைய ஆட்கள். இப்போது லக்னத்தில் ராகு அமர்ந்து தனிச்ச ராகுவாக இருந்து சுக்கிர தொடர்பை பெறக்கூடாது. சரிங்களா? குருவின் தொடர்பை பெறுகிற பட்சத்தில், சரிங்களா, அந்த குரு வலுப்பெற்று எங்கிருந்தாவது சேரக்கூடாது. சேர்ந்தான்னா குரு பலவீனமாயிருவர். 5ஆம் பார்வையாவோ 9ஆம் பார்வையாவோ பார்க்கிற பட்சத்தில் அந்த ராகு வந்து அப்படியே நேர்மறையாக நல்ல சிந்தனையில் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் போய் எப்படி ஜெயிக்கிறது, அதே போல் ஒரு தொழில் நிறுவனம் சின்ன நிறுவனமாக இருக்கும், அதை எப்படி விரிவுபடுத்துறது, ஆன்மீகத்தில் எப்படி நல்ல ஒரு உயர்நிலை பெறுறது, ஒரு விஷயத்தை எப்படி பரப்பி பெருசாக பாப்புலாரிட்டி ஆகிறது அப்படின்னு நம்ம அங்கே சொன்ன நெகட்டிவ் எல்லாத்தையுமே இங்கே பெருசாக திங்க் பண்ணுவாங்க, பாசிட்டிவான வேயில் திங்க் பண்ணுவாங்க.
அல்லது ராகு தனிச்சு அமர்ந்தால் கூட அந்த தீமையின் அளவு கம்மியாக இருக்கும். அவர் எப்போ சனி செவ்வாயின் தொடர்பை பெறுகிறாரோ கடுமையான தொந்தரவை தருவார் லக்னத்தில் இருக்கும்போது. சரிங்களா? இப்போ வந்து லக்ன வீட்டில் வந்து கேது இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை கொடுப்பார் சார்? அவர் இருக்காரப்பா, இங்கே தான் இருந்தார், இங்கே தான் அப்பப்போ இருப்பார், இப்போ இருக்காரான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட்லேயே ஒரு சிலரை வச்சுக்க மாட்டோம். சரிங்களா? அவங்கெல்லாம் இந்த ஆட்கள் தான். லக்னத்தில் கேது இருந்தால் அவருடைய இருப்பு இருக்கிறதே யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஊரில் பார்த்துருப்பீங்க, சிலர்லாம் வம்பு இழுத்துட்டு எப்போவுமே ஊரில் வந்து ஒரு பேச்சு வாக்கிலேயே இருப்பாங்க. ஒரு சிலர் வந்து நடுத்தரமாக இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் இங்கே தானே இருக்காரான்னு இப்போ தெரில, போய் வீடு தட்டி பார்த்தா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதும் தெரியாது, வேலைக்கு போகிறதும் தெரியாது, வர்றதும் தெரியாது. அந்த மாதிரியான ஆட்கள்லாம் லக்னத்தில் கேது அமர்ந்தவங்க. ஆழ்ந்த அமைதியானவர்கள். அடிக்கடி இவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னாங்க, லக்னத்தில் யாருக்கு நெருக்கமாக கேது இருக்கோ அடிக்கடி ஈஸியாக வந்து அஃபெக்ட் ஆயிடுவாங்க ஹெல்த் தொந்தரவுகளில். அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த நுரையீரல், சுவாசம் சம்மந்தமான கோளாறு, இந்த மாதிரியான இடங்களில் லக்னத்தில் கேது இருக்கவங்களுக்கு தொந்தரவுகள் வரும். சரிங்களா? மேக்ஸிமம் இந்த டஸ்ட் அலர்ஜி, இந்த சளி தொந்தரவு எல்லாம் இவங்கள தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கான்சியஸாக இருந்துக்கணும். இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்மீகத்தின் மீது பற்றோடு இருக்கிறது. இந்த நீங்கள் ஒரு காலேஜுக்குள்ளே போகிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு எடுத்துங்க. இந்த பிஏ, பிகாம் அந்த பக்கம்லாம் போனீங்கன்னா பசங்க வந்து துள்ளி குதிச்சுக்கிட்டு காலேஜ் வாழ்க்கைலாம் வாழ்கிறதுக்கு அப்படின்னு வந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த பக்கம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காக வாங்க, பர்டிகுலராக கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் பக்கம் போனீங்கன்னு வச்சுங்களேன், எதிர்க்க தூண் இருக்கும், ஆனால் முட்டிக்கிற மாதிரியே போய்கிட்டு இருப்பாங்க. தூண் இருக்கிறதே தெரியாமல் பாதி பேர் கண்ணாடி வேறு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அந்த ஒரு மயக்க நிலையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க பார்த்தீங்களா, லேபுக்குள்ளே போயிட்டு வந்து அந்த மாதிரியான ஆட்கள்லாம் இவங்க தான். சரிங்களா? என்ன பண்ணுறனும் தெரியாது, ஏன் பண்ணுறனும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு இலக்கற்றுன்னு சொல்ல முடியாது. யாரையும் நம்ம பாதிக்கக்கூடாது, நம்மளும் யாராலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு ஒரு சைலண்ட்டாக நம்மளுடைய சமூக வாழ்க்கைக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி இருப்பாங்க லக்னத்தில் கேது இருக்கவங்க. அதே போல் இவங்களுக்கு அந்த லக்னத்து கேதுவை எங்கிருந்தாவது குரு தொடர்பு கொண்டுட்டார் அப்படிங்கிற பட்சத்தில் மிகப்பெரிய ஆன்மீக நிலைகளை இவங்க அடைகிறாங்க. சரிங்களா? இடையில் அந்த கேது தன்மை பிரதிபலிச்சிடும். கண்டிப்பாக அந்த கேது தசையும் வந்துருச்சுன்னா ஆன்மீகத்தில் குருவை அடைகிறது வேறு, அவங்களே குருவாகிற நிலைக்கு உயர்வாங்க. ஆன்மீகத்தில் இது வரைக்கும் உயர் புரிதலை பெற்ற நிறைய பேருக்கு லக்னத்தில் கேது அல்லது குருவின் தொடர்பை பெற்ற கேது லக்ன தொடர்பை பெறுவார். சரிங்களா? அந்த மாதிரி ஆன்மீகத்தில் ஒரு உச்சநிலை. நீங்கள் கஷ்டம் வந்தாலும் பெருசாக கஷ்டப்பட மாட்டாங்க, இன்பம் வந்தாலும் பெருசாக இன்பப்பட மாட்டாங்க. அப்படி ஒரு சராசரி நிலையில் இருக்கிற இயல்பு அவங்களுக்கே உரியது. இவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு விஷயம் நல்லபடியாக வரணும்னா இவங்கக்கிட்ட கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. சரிங்களா? ஏன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் என் கடமையை செய்தேன், ரிசல்ட்டுங்க நல்லபடியாக வரணும்ல, முதலீடு நான் இல்லை போடுறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது என்னது பொறுப்பல்ல அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. சரிங்களா? அப்போது ஒரு விஷயம் சக்ஸஸ் ஆகணும்னா மேக்ஸிமம் லக்னத்தில் கேது இருக்கவங்க கிட்ட கொடுக்குறது எக்கனாமிக்கலி சக்ஸஸ் ஆகணும், அவங்ககிட்ட கொடுக்குறது தவறு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். சார், இப்போ நீங்கள் வந்து லக்னம் அப்படிங்கிற வீட்டில் என்னென்ன கிரகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அதற்கான பலன்கள் என்ன அப்படிங்கிறது சொன்னீங்க. லக்னம் அப்படிங்கிற வீட்டில் வந்து உங்களுக்கு லா மட்டும்தான் இருக்குது, எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா எந்த கட்டத்தில் இருக்கோ அந்த லக்னத்திற்கான பலனை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இப்போ லக்ன வீட்டில் ஒரு கிரகம் மட்டும் அல்லாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சார்? இப்போ நம்ம 9 கிரகத்துக்குமே பலன் சொல்லியிருக்கோம். நீங்கள் சொல்கிறது கிரக சேர்க்கைகள். ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகம் ஒரு ராசிக்குள்ளே இருக்குன்னா அதை வந்து நம்ம காம்பினேஷன் சொல்லுவோம், கிரக சேர்க்கைகள்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு சூரியன் அங்கே இருந்தால் இது பலன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ அங்கேயே சுக்கிரனும் இருக்கார் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து ஒரு லக்னத்துக்குள்ளே, நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு காம்பினேஷனை சொல்கிறேன். சூரியன் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் இருக்குமோ அதுவும் இருக்கும், சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் இருக்குமோ அதுவும் இருக்கும். இப்போ நீங்கள் சொன்னீங்க அது நிர்வாகத்துக்கான கிரகம், இது ஜாலிக்கான கிரகம், இது எப்படிங்க காம்பினேஷன் ஒன்றா வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நிர்வாகி அவர் ரொம்ப ஜாலியாக இருக்கார் நிர்வாகத்தில். இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசிடுவாருங்க. லஞ்ச் டைமில் உட்காந்துக்கிட்டு இதை சாப்பிடுவோம் அதை சாப்பிடுவோன்னு அரவணைப்பாக கேட்பார். என்னங்க அங்கே தான் திட்டினீங்கன்னா, அங்கே நான் உனக்கு பாஸு, இங்கே நான் உன் கூட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி 2 கேட்டகரிக்கான தன்மையும் ஒரே ஜாதகர்கிட்ட இருக்கும். இப்போ அங்கே சுக்கிரன் இல்லை, அங்கே உருனவர் இங்கே வந்து ஆமாம் உனக்கு இது ஒரு கேடா இங்கே டேபிளில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு, வேலையை ஒழுங்காக முடிக்கல போது முடிச்சுட்டு வந்து சாப்பிடு அப்படின்றவர். சரிங்களா? சுக்கிரன் சேர்ந்த உடனே அந்த 1 மணி நேரத்துக்கு உங்கள் கூட ஜாலியாக இருப்பார். புரியுதுங்களா? அந்த மாதிரினா 2 கிரகத்தின் குணமும் அவர்கிட்ட பிரதிபலிக்கும். கிரக சேர்க்கைக்குன்னு தனிப்பட்ட காம்பினேஷன் இருக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ராகு சனி சேர்க்கையை சொன்னோம். அந்த சேர்க்கை இருந்ததுன்னா அந்த தன்மை எப்படி மாறுதுங்கிறத பார்த்தோம். அப்போது 2 கிரகம் சேரும்போது அதுக்கான பாவ பலன்கள் இருந்ததுன்னா அது ரொம்ப அதிகமாயிரும். 2 சுப கிரகங்கள் சேர்ந்த லக்னத்தில் இருக்குன்னா, இப்போ உதாரணத்துக்கு குரு அங்கே இருக்கார், அதே வீட்டில் புதன் இருக்கார், ஆகச்சிறந்த படிப்பாளிகளாக இருப்பாங்க, ஆகச்சிறந்த அறிவாளிகளாக இருப்பாங்க. இப்போ குரு அங்கே இருக்கார், அதே வீட்டில் ராகு இருக்கார், எல்லா நல்ல விஷயமும் அவங்கக்கிட்ட இருக்கும், ஆனால் எதையுமே பயன்படுத்த மாட்டாங்க. நல்ல விஷயங்கிறது குருங்க, ராகு அதை தடுக்கிற கிரகம். அப்போ 2 ஆப்போசிட்டான கிரகம் சேர்ந்து லக்னத்தில் இருக்கும்போது நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கும் ஆனால் மேலுக்கே வர மாட்டாங்க, இல்லை ட்ரையே பண்ண மாட்டாங்க, அப்படியே கிடப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு நீங்களாம் வந்தீங்கன்னா பார்த்து
ஆமாம்பா போய் நீ என்ன கிழிச்ச போப்பா, நான் வந்து என்ன கிழிக்க போகிறேன் விட்டுருங்க அப்படின்னு எல்லாத்தையும் நெகட்டிவாக பேசுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே போயிடுவாங்க. அப்போ 2 கிரகத்து தனித்தனி பலன் நீங்கள் சேர்த்து வச்சு பார்த்துக்கலாம். ஆனால் அந்த கிரக காம்பினேஷனுக்குன்னு ஒரு கூடுதலாக ஒரு சில பலன்கள் அடிஷ்னலாக இருக்க தான் செய்யும். சரிங்களா சார்? பொதுவாக நீங்கள் சொன்ன இந்த விஷயங்களை வச்சு பார்க்கும் பொழுது எங்கள் லக்னத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத வச்சு எங்களுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத நாங்களே பார்த்துக்க முடியுங்கிற அளவுக்கு ரொம்ப தெளிவாக பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க சார். நிச்சயமாக அதை பார்த்துட்டு இருக்க நேயர்களும் அவங்களுடைய லக்ன கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இந்த கிரகம் இருக்கங்காட்டி நமக்கு இந்த நன்மைகள் நடக்குது, அதற்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்மளுடைய திறமைகளை முழுமையாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. பல அரிய தகவல்களை எங்களோட பகிர்ந்து கொண்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நன்றி. நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல ஜோதிட தகவல்களை வழங்கிய ஜோதிடர் யோகி ஜெயபிரகாஷ் சார் அவர்களிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளில் பவுனுக்கு 2000 ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. 2D என்டர்டைன்மெண்ட் மற்றும் ஸ்டோன் பெஞ்ச் தயாரிப்பில் ஜோதிகா சூர்யா வழங்கும் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட்ரோ வெற்றி நடை போடுகிறது. உங்க ஆரோக்கியத்துக்கு டயா பூஸ்டர். சுகரோட ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.